பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு. இது வரைக்கும் ராசி பலனை தான் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க. இப்போது 12 லக்ன பலன், ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த குரோதி ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை லக்ன பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க, நாம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறோம். அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம ராசி பலனை தான், ராசியை மையமாக வச்சு தான் பலனை சொல்லிட்டும் வரோம். இப்போ இந்த எபிசோடில் லக்னத்தை மையமாக வச்சு பலனை சொல்ல போகிறோம். அதாவது ராசி எல்லாருக்கும் தெரியும், நட்சத்திரம் தெரியும், ஆனால் லக்னம் என்னான்னு தெரியாது. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், லான்னு போட்டிருக்கோம். லான்னு போட்டால் அது உங்களுடைய லக்னம், அதுதான் உங்கள் லக்னம். அந்த லக்ன பலனை வச்சு தான் பெருவாரியாக ஜோதிடர்கள் லக்ன பலனை வச்சு தான் பலனை சொல்லிகிட்ருக்கோம். இது ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். அதனால் இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியை காட்டிலும் லக்னம் தான் சிறந்தது. லக்ன பலன் தான் பிரதானமான ஒரு பலன். இப்போ நம்ம ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசிக்கு பலன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ராசிக்கு சொல்கிறதை காட்டிலும் லக்னம் ராசி ஒன்று இருக்கும், லக்னம் ஒன்று இருக்கும், ஒத்துருக்கும். ரெண்டும் ஒன்றா வர்றது கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, கடக ராசி அப்படின்னா, கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு, பிரச்சனையான காலம்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே அவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பார். அப்போ மேஷ லக்னத்துக்கு சனி 11ல் நல்லா இருக்கார், அப்போ நல்லது செய்வார். அப்போ அவருக்கு அந்த ராசி பலன் சொல்லணும். பார்த்திங்களா, அஷ்டமத்து சனி இருந்த போதிலும் இந்த 11ல் இருக்கிற சனி ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் அஷ்டமத்து சனி பலனை விட 11ல் லாபத்தில் இருக்க சனியினுடைய பலன் தான் தூக்கலாம் அதிகமாக நல்லா இருக்கும். அப்போ சிறந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா லக்னம் பலன்கள் தான் பிரதானம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வருட கிரகங்களை மையமாக வச்சு தான் நம்ம பலனை சொல்ல முடியும். சனி 2.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பார், குரு பகவான் 1 வருஷம் இருப்பார், ராகு கேதுக்கள் 1 ஆண்டு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராகு கேதுவை தவிர்த்து இந்த குரு சனி வக்ரமாகும் காலங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பெருவாரியாக அந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது என்ன பலனை தருகிறார் அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குரோதி ஆண்டு பொறுத்தவரையிலையும் இந்த கடக லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சூப்பருங்க. என்னதான் உங்களுக்கு 8ல் சனி இருந்து சனி பகவான் அது அவருடைய கடமையை அவர் செய்வார், செவ்வனே செய்வார். ஆனாலும் குரு பகவான் இவருடைய கடமையை இவர் செவ்வனே செய்வார். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை இந்த ஆண்டு நீங்கள் இந்த குரோதி ஆண்டு எதிர்பார்க்கலாம். கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் 11ல் கிரகங்கள் இருக்க கொடுத்து வைக்கணும், அது குரு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அற்புதமான பலன்கள், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இது வரைக்கும் சம்பாத்தியம்னா என்னன்னு தெரியாமல் சில பேர் சிம்பிளாக இருந்திருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா நல்ல பெரிய லெவலில் சம்பாதிப்பாங்க. அதுதான் இந்த 11ஆம் இடம் என்பது நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தர்றது, நினைத்த காரியத்தை முடித்து தர்றது, எண்ணிய காரியம் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும்.
நான் கேஷுவலாக பண்ணேங்க, கடைசியில் பார்த்தா அது இவ்வளோ பெரிய வெற்றி கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கலங்க அப்படின்னு. சும்மா ஒரு 150 கிடைக்குன்னு பார்த்தா அங்கே போய் 5000 ரூபா கிடச்சா என்ன ஆகும்? சந்தோஷம் அதிகமாக இருக்கும்ல. அதுபோல தான் இந்த குரு பகவான் 11லிருந்து உங்களுக்கு அளப்பரிய பலனை கொடுப்பார். இந்த கடக லக்னத்துக்கு ஒரு பெரிய அருமையான ஒரு பூஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர். இது எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ல் இந்த கடக லக்னத்துக்கு இந்த சனி பொல்லாதவனாக இருக்கிறதால எப்போவுமே இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க இந்த சனி 3ஆம் இடத்துல மறைஞ்சால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ வேறு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கா. இருந்த போதிலும் இந்த 7ஆம் இடத்தை இவர் குரு பார்ப்பார். அப்போது உங்களுக்கு கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், பிரச்சனை இருந்திருக்கும், பிரிவினை இருந்திருக்கும், ஒரே வீட்டில் சண்டை போட்டிருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு கூட போயிருக்கலாம். அப்படி இந்த ஏன்னா அஷ்டமத்து சனி வரப்போதா எல்லாரும் பிரிய மாட்டாங்க. கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் அவங்கள நல்லா பிரித்து வச்சுருவார் இந்த சனி பகவான். அப்போது இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்க இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஆண்டு, திருமணம் கைகூடி வரும், நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அப்பாடா என்னை யாருமே மதிக்கலை, இப்போ பரவாயில்ல, எல்லாரும் என்ன யாரெல்லாம் உதாசீனப்படுத்துனாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி என்னை பாராட்டினாலும் அவங்க முகம் கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதுதான் இந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குறது. 7ங்கிறது உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் 7 தாங்க. மனைவி, கணவன், அதாவது சமூகம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் 7 தான். அப்போ 7 குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை லடாய் போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த 11ஆம் இடத்து குரு பல அற்புதங்களை செய்ய போகிறார். லாபம், ரெட்டிப்பு லாபம் கிடைக்குங்க அந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. பாருங்கள், குரு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கேது இருக்கிறாருங்க. இப்போது அங்கே கேது தான் இருக்கார், ஆனால் குரு பார்வையில் இருக்கார். இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பயங்கர கருத்து வேறுபாடு, மோதல்கள் இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. அவங்க வீட்டுக்கு நீங்கள் வர, உங்கள் வீட்டுக்கு அவங்க போக, பரஸ்பரம் ஒற்றுமை இருக்கும். இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுதான் 3ஆம் இடம். இப்போ 5ஆம் இடத்தை பார்க்க போகுது. 5ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார், இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது, இப்போது பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக அமையும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்தது, இப்போ அதெல்லாம் களையப்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ சென்ற ஆண்டு சனி பார்த்தது, இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் குரு பார்க்கறது இல்லையா? குரு பார்க்க கோடி நன்மை. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பிள்ளைகளோட சந்தோஷம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல அள்ளி கொடுக்குறார் அப்படின்னா 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தானே 11ஆம் இடம் சிறப்பாக வரப்போகுது. அள்ளி கொடுக்க போகிறார் இல்லையா? ஸோ பல அற்புதங்களை தரப்போகிறார். ராகு பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்துல ராகு
வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உள்ளூரில் இருந்தால் பிரச்சனைகள் நிறைய சந்திப்பீங்க. 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனை. உள்ளூரில் இருந்தால் பிரச்சனைகள். ஆனால் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம்னு போயிட்டீங்கன்னா பிரிவினை என்ற ஒரே ஒரு சொல்லு தான். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டிங்கனால மற்றபடி எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். சூப்பராக இருக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். ரொம்ப சிறப்பு. 9ல் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு அனுப்பி வைப்பார். வெளிநாட்டு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். மற்றபடி கேது 3ல் இருக்கிறது. உபஜயஸ்தானத்தில் கேது இருந்து குரு பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் கேதுவால் சில பிரச்சனைகளும் இருந்துச்சு. இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. 3ஆம் இடத்து கேது முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுவார், அவ்வளோதான். மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்க்க கோடி நன்மை. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இந்த கேது பகவானும் உதவி செய்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, வாங்க சனி பகவானை பார்க்கலாம். சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டமத்து சனி தான். லக்னத்துக்கு 8ல் சனி இருந்தால் பிரச்சனை தான். அவர் ரொம்ப பிரச்சனையை தருவார். அதுவும் கடகம் சிம்ம லக்னத்துக்கு சனி ரொம்ப ரொம்ப பொல்லாதவர். அப்போது எங்கே போனாலும் அசிங்கம், அவமானம். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட இப்படியெல்லாம் அசிங்கம், அவமானத்தை பட்டு ரொம்ப வெக்ஸாகி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இது என்ன அப்படின்னா, சரி நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இது பார்த்திங்கன்னா சனி 8ஆம் இடத்துல இருந்தாலே பிரச்சனை தான். அதாவது ஒரு சிலருக்கு தப்பே பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் கணக்கு தப்பு வரும், மிஸ்டேக் வரும். அதிகாரி கூப்பிட்டு திட்டுவான். இல்லை கேஷ் பாயிண்டில் இருக்கிறவங்களுக்கு கேஷ் மிஸ் ஆகும். இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் குடும்பத்தில் சண்டை மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் இந்த சனி பகவான் பிரச்சனையை கொடுப்பார். கர்மா என்னவோ அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். அதுதான். இப்போது சனி பார்வையை பார்க்கலாம். சனி 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சூப்பருங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ தொழில் உத்தியோகத்தை நீங்கள் மேலாமணிக்கே செய்ய முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்படணும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். 10 முறை பண்ணால் 11ஆவது முறை தான் எனக்கு கிடச்சிது வேலை அப்படின்ற மாதிரி ஆகும். ஏன்னா அவ்வளோ தடங்களை தருவார் 10ஆம் இடத்துல. தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, ஆரம்பிக்கவே முடியாது. தொழிலே பண்ண வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம். அதோட வேலைக்கு போனாலும் 10 நாள் லீவு போட்டால் 20 நாள் சம்பளம் கிடைக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்த்தால் இருக்கிறத சனி கெடுத்துருவார். தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த தொழில் சரியாக போவார். தொழில் முடங்கி போயிடும். உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும். இல்லை அதிகமாக உழைக்கணும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை போய் இவ்வளோ வேலை பார்த்து கட்சியில் ஒன்றும் கெட்ட பேர் தான் அப்படின்ற மாதிரி வரும். இப்போது 10ஆம் இடத்தை பார்த்தார். 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். சிம்மம் 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா குடும்பத்தில் நல்ல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நல்லா வரும். குடும்பத்தை பிரிப்பார். போலீஸ் ஸ்டேஷன், வம்பு வழக்கு, பஞ்சாயத்துன்னு கொண்டு போவார். குடும்பத்தையே சின்னாபின்னமாக்குவார். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பெருசாக வந்துடும். ரொம்ப கடனும் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கலில் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க, பிரச்சனைகளை சந்திப்பீங்க. உங்கள் சொல் எடுபடாது. 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு சொன்னால் நீங்கள் சொன்னதை காப்பாற்ற முடியாது. அப்படியே நீங்கள் ஒரு மேடை பேச்சாளர், இல்லை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியராக இருக்கலாம், ஜோசியராக இருக்கலாம், இல்லை வழக்கறிஞராக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு டங்கு ஸ்லிப்பாகி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டு அது பெரிய இஷ்யூ ஆகிடும். அதனால் குடும்பத்தை மட்டும் பிரிப்பார். இல்லை பணம் வருவாய் இருக்காது. வர்ற மாதிரி வரும், ஆனால் இவன் எப்போ வரும்னு தெரியாதுன்ற மாதிரி தடங்கல்கள் ஏற்படும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குன்னா குடும்பத்தில் வருவாயும் இருக்காது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், உங்கள் சொல்லுக்கும் பிரச்சனைகள், இப்படி பலவாறாக சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும்
இது எதிர்ப்புகள், இடர்பாடுகள், பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர் இந்த குரு ஒன்று தான் உங்களுக்கு நல்ல பலனையை தருவார். ராகு ஓரளவுக்கு 50% நல்ல பலனை தருவார். அதனால் இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களை அதாவது கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறதால இந்த கடக லக்னத்தில் இந்த குரோதி ஆண்டு, இந்த ஓராண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு வம்பு தும்புக்கும் பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க. அடுத்தவங்களுக்கு வக்காலத்து வராதிங்க. எதையும் உங்கள் இதுவே உங்களை பாதுகாத்துக்க முடியாது. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புணர்ச்சியாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.